நான் இப்ப கேக்குறேன். நான் இப்ப மியூட்ல இருந்தேன். அடி ரெக்கார்டிங் ஸ்டார்ட் அடி அடி போன கிளாஸ்ல வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் கொடுத்தோம். அதாவது நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்றது பாக்குறவ டைப்ல இருக்கு. அது ரெக்கார்டிங் பார்த்துக்கலாம் வேணும்னா. ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்ற பட்சத்துல நேற்று பார்த்ததை ஒரே ஒரு வாட்டி ஒரே ஒரு 2 மினிட்ஸ்ல ரீகேப் பண்ணிட்டு நம்ம அதுக்குள்ள போயிடலாம். சோ இப்போ ஒரு ஸ்லோகம் எடுத்துட்டேன்னா 4 பாதம் இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். அந்த 4 பாதத்துல கிரியாபதம் எங்க வேணாலும் இருக்கலாம். அதாவது நம்ம பார்க்க வேண்டியது என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேற்று பார்க்கும் பொழுது ஒரு கிரியான்றது ஒரு வேர்பு. கண்டிப்பா ஒரு ஸ்லோகத்துல வேர்ப் இல்லாம இருக்கவே இருக்காது. சோ ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது வேர்பு. அடுத்தது என்ன அப்படின்னா ஒரு நவுன் இருக்கும் ஒரு ஸ்லோகங்கள்ல. அந்த நவுன் என்னன்றதுன்னு பார்க்கலாம். என்ன பார்க்கணும்ன்றத நம்ம பார்த்துக்கலாம். அடுத்தது ஒரு இன்டிக்ளைனபிள் வேர்ட் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. அதாவது அவ்விய பதம் அப்படின்றது சம்ஸ்கிருதத்துல. இதெல்லாம் டெக்னிக்கல் வேர்டுன்றதுனால அடியை பற்றி சொல்லிட்டு இருக்கேன். அவ்வியம் அப்படின்றது வியம் இல்லாதது அப்படின்றத பார்த்தோம் நேற்று. இன்டிக்ளைனபிள் வேர்ட் அப்படின்றதும் அதெல்லாம் எக்ஸாம்பிள் சும்மா பார்த்தோம். அப்பீச்சை நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். பட் இப்போதைக்கு நான் சும்மா இதுதான் நம்ம இங்கிலீஷ்ல படிச்சதுதான் தமிழ்ல இருக்கிறதுதான் அப்படின்றது ஜஸ்ட் காமிச்சிட்டு போறேன். அவ்வளவுதான். அடுத்தது உபசர்க்கம் அப்படின்றது ப்ரிஃபிக்ஸ். நம்ம இங்கிலீஷ்ல யூஸ் பண்ற அதே ப்ரிஃபிக்ஸ் தான். பட் அந்த ப்ரிஃபிக்ஸ் சேரும் பொழுது ப்ரிஃபிக்ஸ் எதுல சேரும் அப்படின்னு கேட்டா தாத்துலயும் சேரும், ஒரு சப்தங்களையும் சேரும். சில இடங்கள்ல சப்தங்களும் சேரும். என்ன அப்படின்னா தாத்துல சேரும் பொழுது இன்னொரு அர்த்தத்தை கொடுக்கும். அது பார்க்கலாம். அத அடுத்தது பிரத்யம். பிரத்யம்ன்றது சஃபிக்ஸ். எப்படி ப்ரிஃபிக்ஸ் பார்த்தோமோ அது மாதிரி சஃபிக்ஸும் இருக்கு. அதுக்கு நிறைய பிரத்யம் சொல்லுவா அதோட பேரு. அதாவது துவா பிரத்யம், எஃப் பிரத்யம் நிறைய இருக்கு. இட்ட பிரத்யம் சொல்லிட்டு நிறைய பிரத்யங்கள் இருக்கு. நமக்கு என்னென்ன ஸ்லோகங்கள்ல யூஸ் ஆகுதோ அது மட்டும் நம்ம பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா முக்கியமா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டா ஒரு ஸ்லோகத்துல பார்க்கும் பொழுது பார்த்ததுதான் இதெல்லாம். ஒரு ஸ்லோகத்துல இந்த 4 பாதம் இருக்கும்னு பார்த்தோம். இந்த 4 பாதத்துல எங்க இந்த பாதம்னு சொல்வா 1/4 வாட்டர்னு பார்த்தோம். இந்த பாதத்திலேயோ இந்த பாதத்திலேயோ 3வது பாதத்திலேயோ 4வது பாதத்திலேயோ எங்க வேணும்னாலும் கிரியாபதம் இருக்கும். முதல்லதான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, கடைசியில தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு ஸ்லோகங்கள்ல ஒரு மாதிரி இருக்கும். அது ஏன்றதை அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பண்றேன் ஏன் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நவுன்னு பார்க்கும் பொழுது நவுன் எங்க வேணாலும் இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டா இப்ப நம்ம சாதாரண பேச்சு வழக்குல பேசும் பொழுது முதல்ல நம்ம ஆரம்பிக்கிறது நான் போகிறேன் அப்படின்னு பேசுவோம். போகிறேன்றது கடைசியில வரும் இல்லையா? அது கிரியாபதம் கடைசியில வச்சுதான் நம்ம தமிழ்ல பேசுறதும் இங்கிலீஷ்ல இருக்கிறதும் அது கடைசியில தான் வரும். இது பேச்சு வழக்குல இருக்கிறது ஒரு ப்ரோஸ் பேட்டர்ன்ல இருக்கிறது. ப்ரோஸ் பேட்டர்ன்ல இருக்கிற பட்சத்துல கடைசியில தான் கிரியா வரும். நான் ஒண்ணு ஃபர்ஸ்டே வந்துடும். எல்லா லாங்குவேஜ்லயும் அப்படிதான். பட் ஆனா போயம்னு எடுத்துக்கும் பொழுது அதாவது இது வந்து கத்தியம்னு சொல்லுவாங்க. அதாவது ப்ரோஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ப்ரோஸ நான் சொல்ல கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டே வரேன் வேர்ட்ஸ் தெரியாதவளுக்காக. கத்தியம்னு சொல்லுவா. கத்தியம்ன்றது ப்ரோஸ் மாடல்ல இருக்கிறது. நம்ம பேசுறோம் இல்லையா, அதெல்லாம் ப்ரோஸ்ல இருக்கு. அத கத்தியம்னு சொல்லுவா. அதே ஒரு போயமா இருந்ததுன்னா அத பத்தியம்னு சொல்லுவா. அதாவது இங்க இத்து இருக்கு, அப்புறம் யா இருக்கு. அது எழுதும்போது எப்படி எழுதுவா அப்படின்னா இப்படி எழுதுவா, பத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படியும் எழுதலாம், இல்ல இது போட்டு யா போட்டு எழுதலாம், தப்பு கிடையாது. சோ இது பத்தியம், அதாவது போயமா இருக்கிறது பத்தியம், புரோசா இருக்கிறது கத்தியம். இப்போ இந்த பத்தியத்துல இருக்கு பார்த்தீங்களா, அதுல கிரியாபதம் இந்த பாதத்திலயும் இருக்கலாம், இந்த பாதத்திலயும் இருக்கலாம், இந்த பாதத்திலயும் இருக்கலாம், இந்த பாதத்திலயும் இருக்கலாம். அது கவியோடைய அந்த இதை பொறுத்துதான் இருக்கு. அவர் எங்க போடணும்னு ஆசைப்படுறாரோ அங்க போட்டு கரெக்டா வந்துரும் அது. அதே மாதிரி நவுன்ன்றது எங்க வேணாலும் இருக்கலாம். ஆரம்பிக்கிறதா இருக்கணும் நவுன் கிடையாது. ஏன்னா ரோஸ்ல தான் ஆரம்பத்துல இருக்கணும். பட் ஆனா பாத்தீங்கன்னா போயம்ல பத்தியத்துல எங்க வேணாலும் இருக்கலாம். சோ அதுக்காகத்தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த வேர்ப் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஒரு ஸ்லோகத்துக்குள்ள எங்க வேணாலும் இருக்கும். இப்ப நம்ம எக்ஸாம்பிள் 2 ஸ்லோகா பார்த்து உங்களுக்கு நான் புரிய வைக்க போறேன். இதுக்காக தான் நம்ம இப்ப இந்த ஒரு பேட்டர்ன்ல போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு ஏஜுக்கு மேல ஆயிடுது அப்படின்னா இப்ப இருக்கிற ஸ்மிருதியா இருக்கட்டும், கேசவனா இருக்கட்டும், அவ 2 பேரும் நல்லா ஈஸியா மனப்பாடம் பண்ணிட்டான் சப்தங்கள் தான். பட் கொஞ்சம் பெரியவாளா இருக்கிற பட்சத்துல, இப்ப அடியன் மாதிரி இருக்கிற பட்சத்துல என்ன ஆயிடும் அப்படின்னா சப்தங்கள் அவ்வளவு ஈஸியா மெமரைஸ் பண்றது கஷ்டம். அப்போ அடியன் என்ன பண்ண போறேன் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச ஸ்லோகாஸ்ல இந்த மாதிரி கிரியா எங்க இருக்கு அப்படின்னு காமிச்சுட்டு போறேன். இது
வர வர கிளாஸ்ல, அதாவது கிரியா நம்ம என்னைக்கெல்லாம் பார்க்க போறோமோ அன்னைக்கெல்லாம் நான் கிரியா பதத்தை எடுத்து காமிச்சு இந்த மாதிரி கிரியா பாருங்கோ, நமக்கு தெரிஞ்ச ஸ்லோகால கிரியா இந்த முதல்ல இருக்கு பாருங்கோ, கடைசியில இருக்கு பாருங்கோ, நடுவுல இருக்கு பாருங்கோ, இந்த பாதத்துல இருக்கு பாருங்கோன்னு காமிக்க போறேன். இப்படிதான் போறது நம்மளுடைய கிளாஸ். சோ மெமரைஸ்ன்றது ஒரு ஏஜ்க்கு மேல ஆயிடுச்சுன்னா கஷ்டம். பட் கான்செப்ட புரிஞ்சுட்டு நம்ம இந்த ஸ்லோகால இப்படி இருக்கு, சோ ஒரு ஸ்லோகாவை ஞாபகம் வச்சுட்டா ஸ்லோகாவை ஞாபகம் வச்சுக்கிறது நமக்கு ஈஸி, சப்தங்களை மனப்பாடம் பண்றதை விட. ஏன் அப்படின்னு கேட்டா 7 விபக்தி நம்ம பண்ணணும். அதையும் அடியேன்னு சொல்றேன், தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு, தெரியாத வாழ்க்காகவும் சொல்றேன். இப்போ நம்மளுடைய பேட்டர்ன் என்ன அப்படின்னா, ஒரு விபக்தி பாக்குற பட்சத்துல இப்போ இப்ப நம்ம வந்து ராமசப்தம்னு சொல்றேன். இன்னைக்கு அடியன் ராமசப்தம் எடுக்க போறது இல்லை, பட் சொல்றேன் உங்களுக்கு. இப்ப ராமசப்தம் எடுக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, ராமஹ, ராமவ், ராமாஹான்னு. சோ ராமசப்தத்தை மனப்பாடம் பண்றது ஈஸி. அதே மாதிரி ராமசப்தம் இருக்கிற மாதிரி கிருஷ்ண சப்தமும் ஈஸி. எந்தெந்த சப்தங்கள்னா இப்படி எண்ட் ஆறதோ, ராம, கிருஷ்ண, கோவிந்த அப்படின்னு முடியறது எல்லாம் அகாராந்தம்னு நம்ம பார்த்தோம். அதெல்லாம் அச்செழுத்துக்கள்னு நேற்று பார்த்தோம். அந்த மாதிரி பண்றதெல்லாம் கொஞ்சம் ஈஸியா ஆயிடும், ஏதாவது ஒண்ணு மனப்பாடம் பண்ணிட்டா. மொத்தம் நிறைய சப்தங்கள்லாம் இருக்கு, பட் நம்ம எல்லாத்தையும் பண்ண போறது இல்ல. முக்கியமா இருக்கிற ஒரு மொத்தமே நம்ம 10 பண்ணா கூட போடுவோம். அந்த 10 வச்சுட்டு நம்ம ஸ்லோகங்கள் எங்க இருக்குன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சோ நம்ம போற மெத்தட் இப்படிதான் இருக்க போகுது. சோ இது வரைக்கும் நம்ம நேத்து பார்த்தது. இன்னைக்குதான் புதுசா கத்தியம் பத்தியம்ன்ற வேர்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கேன் அடியே. சோ தெரியாத வாளுக்கு பத்தியம்ன்றது ஒரு போயமா இருக்கிறது, ஒரு கவி நடையில இருக்கும் இல்லையா, அந்த கவிதையா இருக்கிறது, அதுதான் பத்தியம், அதாவது போயம். அதே கத்தியம் அப்படின்றது ப்ரோஸா இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் சரணாகதி கத்தியம்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, கத்தியம்னா ப்ரோஸ், அது பேசுற மாதிரி இருக்கும், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கிறது ப்ரோஸ், கத்தியம் அப்படின்றது. இது கன்ஃபியூஸ் ஆகாம வச்சுக்கணும், பத்தியத்தையும் கத்தியத்தையும், அதுக்காக அடியேன்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ போகலாம். இப்போ நமக்கு முக்கியமா என்ன தெரிஞ்சுக்கணும், எல்லா லாங்குவேஜ்ல இருக்கிற மாதிரி தான் இப்போ நான் இன்னைக்கு இன்ட்ரடியூஸ் பண்றேன். அதாவது ஒரு சப்தம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம தமிழ்ல எல்லாம் பேசும்பொழுது ஒரு அக்ரிணைன்னு சொல்லுவோம், உயிர் இல்லாத பொருளை அக்ரிணைன்னு நம்ம சொல்லிடுவோம். ஆனா சம்ஸ்கிருதத்துல அப்படி கிடையாது. அதாவது ஒரே ஒரே ஒரு ஹிண்ட் மாதிரி, அதாவது தெரிஞ்சிருக்கும், புல்லிங்கம்னு ஒண்ணு இருக்கு, ஸ்ரீலிங்கம்னு இருக்கு, நபும்சகலிங்கம்னு 3 இருக்கு நமக்கு சம்ஸ்கிருதத்துல. இதே நபும்சகலிங்கம்ன்றது நம்ம தமிழ்ல அக்ரிணைன்னு நம்ம சொல்லிடுவோம். உயர்திணை, ஆண் பால் பெண் பால் சொல்லிட்டு இத வந்து பலவின் பால என்ன சொல்லுவோம், ஒன்றன் பால். ஆமா, அதாவது உயிர் இல்லாததை நம்ம நபும்சகலிங்கம்னு தமிழ்ல சொல்லிட்டு இருக்கோம். பட் ஆனா சம்ஸ்கிருதத்துல அதுல வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். நம்ம எப்படி சம்ஸ்கிருதத்துல ஒரு சப்தத்தை நிர்ணயம் பண்றோம், இதுதான் அப்படின்னு எப்படி சொல்றோம் அப்படின்னு கேட்டா, அந்த சப்தத்தினுடைய எண்டிங் லெட்டரை வச்சுதான் நம்ம அதை கன்க்ளூட் பண்றோம். இது புல்லிங்க சப்தம், இது ஸ்ரீலிங்க சப்தம், இது நபும்சகலிங்க சப்தம்னு சொல்லிட்டு. எப்படி அப்படின்னா இது எல்லாமே வந்து ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கா. எப்படின்னா பழைய காலத்துல பேசுறா பத்தியலா, பழைய காலத்துல பேசுறதுக்கு தான் ஒரு லாங்குவேஜ், பேசுற இதுக்கு தான் கிராமர் கொண்டு வருவா. கிராமரை போட்டுட்டு பேச மாட்டா. இது ஜஸ்ட் எல்லா லாங்குவேஜ்க்குமே உண்டு. பேச்சு மொழியா இருக்கிறதுக்கு தான் கிராமர் போடுவா. அப்படி இருக்கிற பட்சத்துல பாணினி என்ன பண்ணிருக்க, நிறைய வியாக்கரணங்கள் இருக்கு. பட் நாம யூஸ் பண்றது என்ன அப்படின்னா பாணினியோடைய தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா ஆஞ்சநேயர் எல்லாம் பாத்தீங்கன்னா நவ வியாக்கரண பண்டிதகன்னு சொல்லுவா. சோ பாணினியோட சேர்த்து 9 பேர் இருந்திருக்கா, நவ வியாக்கரணர்கள் இருந்திருக்கா. இது எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதுல நம்ம எடுத்துக்கிறது எது சூஸ் பண்ணிருக்கோம், நமக்கு எது ரொம்ப ஆப்டா இருக்கு அப்படின்னா பாணினியோடையதான் நமக்கு ஆப்டா இருக்குன்றதுனால நம்ம பாணினியோட யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிற பட்சத்துல அவ என்ன பண்ணுவான்னா பேச்சு வழக்குல இருக்கிற மொழிக்குதான் இது போடுவா, கிராமர் எழுதுவா. அப்படி இருக்கிற பட்சத்துல என்ன ஆயிருக்கும் அப்படி என்ன ஆனது அப்படின்னு கேட்டா, ஒரு சப்தத்தினுடைய எண்டிங் லெட்டரை வச்சுதான் இது புல்லிங்கமா ஸ்ரீலிங்கமா நபும்சகலிங்கமான்னு கன்க்ளூட் பண்றா. ஏன்னா நம்ம வந்து உயிரில்லாத பொருட்களை கூட நம்ம புல்லிங்கமா கன்சிடர் பண்றதும் உண்டு, ஸ்ரீலிங்கமா கன்சிடர் பண்றதும் உண்டு. அதோட சப்தத்தினுடைய எண்டிங் லெட்டரை வச்சுதான் நம்ம கன்க்ளூட் பண்றோம். இது கிளியரா இருக்கா? இது சம்ஸ்கிருதம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இருக்க வேண்டிய ஒரே ஒரு இன்ட்ரோடக்ஷன், அவ்வளவுதான். சும்மா அதையும் சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஓகேவா இருக்கா? எதுவும் டவுட் இல்ல இல்லையா அதுல? அடியே இப்போ இந்த புல்லிங்க சப்தம்ன்றது நம்ம பழக பழக நமக்கு அது கண்ட்ரோல்ல வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் மத்தின்னு வச்சுக்கோங்களேன், மத்தி, புத்தி, இதெல்லாம் பார்த்தேன்னா ஸ்ரீலிங்கங்கள் எல்லாமே.
மத்தினா நம்ம மத்தி விசேஷம்னு சொல்லுவோம் இல்லையா, மத்திய சொல்றது, புத்திய சொல்றது, இந்த மாதிரி இருக்கிறதுலாம் பாக்குறதுக்கு அச்சேதனம் மாதிரி இருக்கும். ஆனா அது நபும்சகலிங்க சப்தம் இல்ல. இத மதி அப்படின்றது அதனுடைய வியாபாரத்தை வச்சு நம்ம சொல்றோம், இது ஸ்ரீலிங்க சப்தம் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய சப்தத்தினுடைய எண்டிங் லெட்டரை வச்சு சொல்றோம். இதே ஹரி சப்தமும் இருக்கு, இதுவும் இக்காராந்தத்துலதான் முடியறது, நான் இல்லைன்னு சொல்ல வரல. பட் ஆனா பேச்சு வழக்குல ஹரின்ற, நமக்கு ஹரின்னு நல்லாவே தெரியும், இது பெருமாள், இது புள்ளிங்க சப்தம் அப்படின்றதுனால இதை நம்ம புள்ளிங்கன்னு வச்சுக்கிறோம். சிலலாம் இருக்கு மாலதி அப்படின்லாம் இருக்கு, அந்த மாதிரி சப்தங்கள் பார்வதி, மாலதி, லக்ஷ்மி அப்படின்லாம் சொல்லும் பொழுதெல்லாம் அதெல்லாம் ஈகாராந்த நான் ஒத்துக்கிறேன் அப்படிலாம். ஆனா சில சப்தங்களுக்கு மதி புத்தி எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா இது நம்ம பேரு கிடையாது இல்லையா, இது ஒரு பேரா நம்ம கூப்பிடுறது இல்ல, மத்தியோ புத்தியோ நம்ம வச்சுக்கிறது இல்ல பேரு. அப்படி இருக்கிற பட்சத்துல இதை எப்படி கன்க்ளூட் பண்ணா இது ஸ்ரீலிங்கம் அப்படின்னா வழக்குல இப்படிதான் இருந்திருக்கு, அதுக்கு வியாக்கரணம் போட்டிருக்கார் பாணினி. சோ இதுதான் சொல்ல வந்தது. இப்போ ஹரி கூட இக்காராந்த சப்தம் தான் அடியேன்னு சொல்றேன். இப்போ இன்னைக்கு முக்கியமா என்ன பார்க்கணும் அப்படின்னா, ராமசப்தம் தான் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம டீட்டெயிலா ராமசப்தம்லாம் ஒரே ஒரு நாள் பார்த்துட்டு ஒரே நாள் மத்திய சப்தம் அப்படியே நான் வந்து ஸ்கிரீன் கூட ஷேர் பண்ணிடுறேன் அப்படியே, ஏன்னா டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்றதுக்காக. ஏன்னா நீங்க மனப்பாடம் பண்ணிக்கோங்க, மனப்பாடம் பண்ண முடியாதவாளுக்கு அப்படியே ஒரு டிப் கொடுக்குறேன், அந்த டிப்பை ஞாபகம் வச்சுட்டேன்னா ஈஸி ஆயிடும். இப்போ முக்கியமா சப்தங்கள் எடுத்துக்கும் பொழுது 7 விபக்தி இருக்கு. 7 விபக்தி. விபக்தி அப்படின்றது நம்ம எல்லா லாங்குவேஜும் இருக்கிறது தான். எல்லா லாங்குவேஜ்லயும் தமிழா இருக்கட்டும், ஹிந்தியா இருக்கட்டும், சம்ஸ்கிருதமா இருக்கட்டும், இங்கிலீஷா இருக்கட்டும், எல்லாத்தையும் யூஸ் பண்ற அதே விபக்திஸ் தான் 7. இதுல பிளஸ் ஒரு 1 யூஸ் பண்ணுவோம், மொத்தம் 8. 8வது அப்படின்றது என்னதுன்னா அட்ரஸ் பண்றது, அவளை கூப்பிடுவோம் இல்லையா, கூப்பிட்டு ஏ ரமா இங்க பாரு, ஏ கிருஷ்ணா கிருஷ்ணா இங்க பாரு அப்படின்னு சொல்லி நம்ம அவளை கூப்பிட்டு இங்க பார்க்க சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல இத வந்து சம்போதனம் அப்படின்னு சொல்லுவா. சம்போதனம்னா கூப்பிடுறதவால, சம்போதனம் பண்ண அப்படின்னு சொன்னா கூப்பிடவால அப்படின்னு அர்த்தம். சோ இது 7 தான் நமக்கு தேவையானது. 8வதுக்கும் அடியன் சொல்றேன், இது யூசேஜ்ல நிறைய இருக்கு. ஏன்னா பாதுகா சகஸ்ரம் எடுத்துட்டேல், தயாசதகம் எடுத்துட்டேல் அப்படின்னா எல்லா ஸ்லோகங்களையும் சுவாமி தேசிகன் ஹே தயே, ஹே தயே, ஹே பாதுகே அப்படின்னா கூப்பிடுவார். சோ அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால 7 விபக்தி, 8வதுன்றது ஒரு விபக்திக்குள்ள கொண்டு வர முடியாது, சம்போதனம் அப்படின்ற ஒரு கேட்டகரிக்குள்ள வருது. சோ இதுதான் எல்லா கிராமர்ல இருக்கிற, எல்லா லாங்குவேஜ்ல இருக்கிற கிராமருடைய ஸ்ட்ரக்சர் தான் இதுக்கும் இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல என்ன ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ்னா ஒண்ணும் இல்லை, எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். இப்ப நம்மளுடைய லாங்குவேஜ் இங்கிலீஷா இருக்கோ, நீங்க எப்படி இங்கிலீஷ்ல புரிஞ்சுக்கிறீங்களோ இல்ல தமிழ்ல புரிஞ்சுக்கிறீங்களோ அது அவாவாளுடைய இதை பொறுத்து இருக்கு. அடியன் ரெண்டுத்தையுமே சொல்லிடுறேன். இப்போ என்ன அப்படின்னு கேட்டா இது தெரிஞ்சதுதான், பட் ஒரு 2 மினிட்ஸ்ல முடிச்சுடுறேன். அதாவது விபக்திகள் வந்து பிரதம, இது சப்தங்களுக்கு மட்டும்தான் 7 விபக்தி உண்டு. சப்தங்களுக்கு 7 விபக்தி உண்டு. சப்தத்தினுடைய ரூட் வேர்டு என்ன சொல்லுவோம் ஸ்மிருதி? பிராதிபதிகம். சூப்பர், பிராதிபதிகம் சொல்லுவோம். அதாவது ரூட், ஒரு சப்தத்தினுடைய ரூட் ராமஹ, ராமவ், ராமஹா நீங்க சொல்ல ஆரம்பித்த புரியலனா என்னன்னு சொல்லுவேன், அகாராந்தகா புல்லிங்கா ராம சப்தகான்னு சொல்லுவேன். ராம அப்படின்றது பிராதிபதிகம், இந்த ரூட். ராமஹா, ராமவ், ராமஹான்ற அந்த சப்தங்களுடைய ரூட் என்னன்னு கேட்டா ராம, அதுதான் ஆல முடியறது, அகாராந்தகா புல்லிங்கா. இதை வச்சுதான் கன்க்ளூட் பண்றோம். அதே மாதிரி இப்போ பிரதமா விபக்தி, அதாவது பிரதமா அப்படின்றது ஃபர்ஸ்ட் இருக்கிற விபக்தி. அது வந்து பிளெயினா இருக்கும், ஒண்ணுமே இருக்காது. அத ராமஹ அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் கர்த்தா. அதாவது பிரதமா விபக்தி என்னன்னு சொல்லுவா அப்படின்னா கர்த்தான்னு சொல்லுவா. இப்போ செய்கிறேன் அப்படின்னு கேட்டா டக்குன்னு உங்களுக்கு என்ன தோணணும், யார் செய்கிறேன்னா யாரு செய்யறா அப்படின்னு கேட்கிறேன். அந்த யார் அப்படின்றதுதான் கர்த்தா. யாருன்றது யாருன்னு கேக்குறோம்ல கொஸ்டின், அதுதான் வந்து கர்த்தா. இது பிரதமால இருக்கும். இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா த்விதியா, அதாவது எப்படி சொல்லுவா, த்விதியா. இது எல்லாத்துக்கும் நான் எழுதி போட மாட்டேன், இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேன்றதுனால அடியன் எழுதி போடுறேன். த்விதியா. த்விதியான்றது ஆப்ஜெக்ட், அதாவது இது சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் எப்பவுமே பிரதமால தான் இருக்கும். இது ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் எப்பவுமே த்விதியால தான் இருக்கும். அதாவது வேலையை செய்கிறேன் நம்ம சொல்லுவோம் இல்லையா தமிழ்ல, வேலையை செய்கிறேன். ராமனை கூப்பிடு, லக்ஷ்மியை கூப்பிடு. அப்ப லக்ஷ்மியைன்னு வர்றது பத்தியா, தமிழ்ல நம்ம ஐ யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதேதான் இங்க. இது வந்து ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். இதாவது கர்ம, இது கர்மத்தை சொல்றது. அதாவது யாரை அப்படின்னு சொல்றோம்ல, நான் அவனை கூப்பிடுகிறேன். நான்ன்றது கர்த்தா சப்ஜெக்ட், அவனை அப்படின்றது கர்மா ஆப்ஜெக்ட், கூப்பிடுன்றது கிரியா. அது இருக்கட்டும், அது நமக்கு அப்புறம் பார்க்கலாம், கிரியா பாக்குறேன், இன்னைக்கு பார்க்கலாம். இது கிளியரா இருக்கா? இது சப்ஜெக்ட், இது ஆப்ஜெக்ட்.
இது கர்த்தா, இது கர்ம. இது ரொம்ப 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 முக்கியமானது. அப்பதான் நமக்கு வந்து ஒரு ஸ்லோகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு வசதியா இருக்கும். அடுத்தது திருதீயா, தீர்க்கமா சொல்லணும். விதீயா, திருதீயா. திருதீயா அப்படின்றது கரணகாரகம். கரண கரண கரணனா இன்ஸ்ட்ருமெண்ட் அர்த்தம். கரணனா இந்த இதை வச்சு நான் செய்யறேன். கண்களால் பார்க்கிறேன். கண்களால் இருக்குல்ல, நம்ம தமிழ்ல ஆல் யூஸ் பண்ணுவோம். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். தமிழ் படிச்சிருந்தவாளுக்கு இது நல்லா தெரியும். நம்ம இதே படிச்சதுதான், அதே இலக்கணம் தான். அதாவது இங்கிலீஷ்ல பை, வித், த்ரூ. த்ரூன்னு வரும். அது வர எப்ப சொல்றேன். த்ரூன்னு சொல்லுவா இல்லையா, த்ரூன்னு சொல்றது. அதாவது பை, வித், த்ரூ. சோ இது கரணம் சொல்றது. அதாவது பிரதமா கர்த்தா, த்விதியா கர்மா, திருதியா கரண. கரணன்றது இன்ஸ்ட்ருமெண்ட். கண்களால் பார்க்கிறேன், கைகளால் செய்கிறேன். கைகளால் ஆள், ஆள் ஓடுன்னு சொல்லுவா. ஞாபகம் இருக்கும். ஆள் ஓடு உடன். இது 3 எழுதுவா தமிழ்ல. அதையும் சொல்லிடுறேன். பை, வித், த்ரூ அதுவும் உண்டு. சோ நம்ம எந்த லாங்குவேஜ் கம்ஃபர்ட்டா இருக்கோ அதுல நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா கண்களால் பார்க்கிறேன் ஆள், அவனோடு. நேற்று நீங்க சொன்னேன் இல்லையா கேசவ சுவாமி, ஓடுன்னு சொன்னேன் இல்லையா, சகா சொன்னேன் இல்லையா, அந்த சகாதான் ஓடு. சகாதான் ஓடு. உடனும் சொல்லலாம், ஓடும் சொல்லலாம். அடி. அடுத்தது சதுர்த்தி. சதுர்த்தி. இந்த சதுர்த்தின்றது வந்து சம்பிரதானேன்னு சொல்லுவா. சம்பிரதானே. சம்பிரதானே. ஒன்னே சொல்ல மறந்துட்டேன். நேற்று கிரியான்னு எழுதி போடும் போது கியான்னு எழுதிட்டேன். கிரி இது மட்டும் மாத்திக்கோங்க. அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே சொல்ல நினைச்சா மறந்து போயிடுத்து. இந்த ரிகாரத்தை விட்டுட்டேன். அடியேன் அடி. சதுர்த்தி வந்து சம்பிரதானே சதுர்த்தின்னு சொல்லுவா. சம்பிரதானே, சம்பிரதானம் கொடுக்கறதுன்னு அர்த்தம். கொடுக்கறது, அதாவது டு ஆர் ஃபார். நம்ம இது என்னன்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு பார்த்தாலும் நல்லா புரியும். அதாவது தெரியாத வாழ்க்கை முன்னாடி. சதுர்த்தி சம்பிரதானே சதுர்த்தின்னு சொல்லுவா. கரணே திருதியா. இப்படி சொன்னால நல்லா இருக்கும். கர்த்தா பிரதமா, கர்ம த்விதியா, கரண திருதியா, சம்பிரதானே சதுர்த்தி, அபாதானே பஞ்சமி அப்படின்னு சொல்லுவா. சொல்றேன். அது கொடுக்கறதுன்னு சொல்லுவா. இது சம்பிரதானன்றது கொடுக்கறது. அவனுக்கு நமஸ்காரம். ராமனுக்கு ராமாய நமகான்னு சொல்றோம் இல்லையா. அப்ப ராமாய ராமனுக்கு நமஸ்காரம். இக்குன்னு வச்சுக்கோங்க, தமிழ்ல புரிஞ்சுக்கிறவா. இக்கு. அடுத்தது பஞ்சமி. பஞ்சமி என்னன்னா அப்பாதானே. தானே, அபாதானே பஞ்சமி. இப்படி அதாவது என்னன்னு சொல்றோமோ அதை சொல்லிட்டு எத்தனாவது விபக்தி சொன்னேன்னா ஈஸியா மனப்பாடம் ஆயிடும். அபாதானே பஞ்சமி. அபாதானே அதாவது அதாவது ஃப்ரம்னு அர்த்தம். அதாவது மரத்தில் இருந்து பழம் விழுகிறது அப்படின்னா மரத்தில் இருந்து, அந்த இருந்து இருக்கு பார்த்தீங்களா, ஃப்ரம். ஃப்ரம்ன்றது அந்த பழம் மரத்துல இருந்து விழுறது. அப்போ மரத்தில் இருந்துன்றதுதான் அபாதானே. அப்போ ஃப்ரம்னு அர்த்தம். இங்க இருந்துன்னு எழுதிக்கோங்க. இருந்து தமிழ்ல, இது இங்கிலீஷ்ல ஃப்ரம். அடுத்தது ஷஷ்டி. ஷஷ்டி அப்படின்றது சம்பந்தே. ச இம் ப இன் தே. சம்பந்தே. சம்பந்தே ஷஷ்டி. இது பார்த்தீங்கன்னா சம்பந்தத்தை சொல்றது. இங்கிலீஷ்ல ஆஃப் சொல்லலாம், இல்ல அப்பாஸ்டபி எஸ் சொல்லுவோம்ல. ராமாஸ் ஃபாதர் இஸ் தசரதா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த ராமாஸ் ஃபாதர் சொல்றோம்ல, அதுதான் வந்து சம்பந்தத்தை சொல்றது. ராமனுடைய, உடையன்னு எழுதிக்கோங்க தமிழ்ல. வேண்டியவா உடைய. சோ ஷஷ்டி சம்பந்தே ஷஷ்டி, அபாதானே பஞ்சமி, சம்பிரதானே சதுர்த்தி. அடுத்தது சப்தமி. சப்தமி இது பார்த்தீங்கன்னா அதிகரணே. இது நம்மளுடைய சம்பிரதாயத்துக்கு ரொம்ப 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 முக்கியமானது. சம்பிரதானே சாரி சப்தமி அதிகரணே. அதிகரணே சப்தமி. அதிகரணம் அப்படின்னா எது பிடிச்சிருக்கு, பேஸா இருக்கு பார்த்தீங்களா. இப்போ இந்த புஸ்தகம் மேஜர் மேல இருக்கு, டேபிள் மேல இருக்கு அப்படின்னா டேபிள் வந்து ஆதாரமா இருக்கு. ஏன்னா நம்மளுடைய சம்பிரதாயமே ஆதார ஆதேய சம்பந்தம் இல்லையா. சோ ரொம்ப 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 முக்கியமானது இந்த சப்தமி. அதிகரணே சப்தமின்றது ஆதாரமா இருக்கிறது, அது ரொம்ப முக்கியம். அதாவது இங்கிலீஷ்ல இன்னு சொல்லுவா, ஆன் சொல்லுவா, ஆட் சொல்லலாம். சோ இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்லாம் இது யூஸ் ஆகும். சப்தமி யூஸ் பண்றது. இல்ல அமாங்க கூட சொல்லுவா. இதுக்கும் அமாங் வரும். அமாங் சொல்றது.
அதிகரணேனா அதில் சொல்லுவோம்ல, அதில் மேஜை மேஜையில் இருக்கிறது, மேஜையில் அதில் மேஜையில் இருக்கிறது. பழம் மரத்தில் இருக்கிறது, மரத்தில் அந்த இல்லு சொல்றோம் இல்லையா, அதுதான் இல்லுன்னு எழுதிருக்கேன், அது இல்ல இல்லன்னு தெரியல. ஓகே, இல்ல வச்சுக்கலாம். மரத்தில் இருக்கிறது, அதில் சொல்றோம் இல்லையா, அதுதான் வந்து சப்தமி, அதிகரணே சப்தமி. ஒரு வாட்டி சொல்லிடுறேன் அடியேன். கர்த்தா பிரதமா, கர்ம த்விதியா, கரணே திருத்தியா, கரணேன்னு வச்சுக்கலாம், கரணே திருத்தியா, சம்பிரதானே சதுர்த்தி, அபாதானே பஞ்சமி, சம்பந்தே ஷஷ்டி, அதிகரணே சப்தமி. இது ரொம்ப ரொம்ப பேசிக். இது தெரிஞ்சுட்டோம்னா ரொம்ப ஈஸி ஆயிடும். ஒரு ஸ்லோகாவை பார்த்த உடனே என்ன கொடுத்துருக்கா அப்படின்னு புரிஞ்சிடும். இப்போ இதுக்கு இது கிளியரா இருக்கா? இன்னொரு வாட்டி சொல்லணுமா? எனக்கு டவுட் இருக்கா? சுதா மாமி? இல்ல இல்ல, டவுட் இல்ல, புரிஞ்சது. டவுட் இல்ல அடியன், புரியுது அடியன். இப்போ இந்த மாதிரி நம்ம ஏன் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டா, ஒரு ஸ்லோகங்கள் என்ன தெரியுமா பண்ணுவா? ஒரு பேசிக்கா ஒன்னு சொல்லிட்டேன். அதாவது ஒரு ஸ்லோகம் எடுக்கும் பொழுது தனித்தனியா உங்களுக்கு வந்து பார்த்தேன்னா, ராம அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோகத்துல இப்பயே தலைக்கோடு உடைக்காம போட்டிருப்பா. அந்த தலைக்கோடு உடைக்காம இருக்கிற பட்சத்துல, தலைக்கோடு அடியேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த மாதிரி ஒரு ஸ்லோகா ஒரு பாதம் ஃபுல்லா முடிஞ்சிடும். நிறைய ஸ்லோகங்கள் அப்படிதான் இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல எங்க நம்ம பிரிக்கணும்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த விபக்திகளை தெரிஞ்சுட்டா மட்டும்தான் இந்த ஸ்லோகத்துல இங்க நம்ம பிரிக்கணும்ன்ற விஷயமே தெரியும். அடியன் சொல்ல வர்றது புரியும்னு நினைக்கிறேன். எப்படி சொல்றதுன்னா, ஒரே ஸ்லோகா எடுத்துக்கலாம். எந்த ஸ்லோகா பாருங்க. அதாவது தேசிக மங்களத்துல ஒரு ஸ்லோகா, ராமானுஜாரியா தாத்ரேயான் மாத்துலா சகலா கலாஹா. அடியன் சொல்றேன், அதாவது எழுதி கொடுறேன். கையில வச்சுட்டு இருந்தேன்னா ஓகே, கையில இருக்கா தேசிக மக்கள் எல்லார்கிட்டயும் அடியன் எழுதிடுவா கொடுத்துட்டுன்னு வச்சுருக்கோம் அடியன் இருக்கு. ஓகே, சுதா உங்ககிட்டயும் இருக்கா? எடுத்துட்டு வரணும் புக்க, ஒரு 2 minutes எடுத்துட்டு வந்துடுறேன். இல்ல வேண்டாம், நான் எழுதிட்டேன் எழுதினாதான் புரியும். சரி, இன்னது இது இருக்கட்டும், இதுக்கப்புறம் போயிட்டு இருக்கு ஸ்லோகா, நமக்கு இதான் தேவை. நம்ம அதனால இது இருக்கு, நான் எழுதிக்கிறேன். அடுத்தல ஒரு பாதம் இருக்கு. இப்ப பாருங்க, ராமானுஜாரியா தாத்ரேயான் மாதுலா சகலா கலாஹா. இது இப்படி படிக்கணும் இந்த ஸ்லோகாவை. ஆனா இப்போ நீங்க பதம் பதமா பிரிக்கணும். ஸ்லோகாவை படிக்கும்போது எங்கேயுமே பிரிக்காம தான் படிக்கணும், இந்த இடத்துல வேற வழி இல்லை. ஆனா நீங்க ஸ்லோகத்தோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்ற பட்சத்துல ராமானுஜாரியாத் அந்த இடத்துல இத்துன்னு பிரிக்கணும் இந்த இடத்துல. அப்புறம் ஆத்ரேயாத் மாதுலாத் சகலா கலாஹா, சகலாஹா கலாஹான்னு பிரிக்கணும். சோ ராமானுஜாரியாத்து ஆத்ரேயாத்து மாதுலாத்து சகலாஹா கலாஹா. சோ இவ்வளவு இருக்கு. அதாவது மாத்துலர் அப்படின்னா அவருடைய மாமாவான அப்புல்லாரிடமிருந்து எல்லாத்தையும் கத்துட்டாருன்னு இந்த ஸ்லோகா சொல்ல போறது. அப்படி இருக்கிற பட்சத்துல எப்படிப்பட்ட மாத்துலர் அப்படின்னு கேட்கும்போதுதான் ஆத்ரேய கோத்திரத்தை சேர்ந்தவர் அவர் வேற. அவரோட திருநாமம் என்ன? ராமானுஜாரியாத்து ஆத்ரேயாத்து மாத்துலாத்து சகலாஹா கலாஹா அப்படின்னு சொல்ல போறா. அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த இடத்துல உங்களுக்கு எங்க பதம் பிரிக்கணும்னே தெரியாது, அப்படியே படிச்சுட்டு போயிட்டா. விபக்தி எப்போ தெரியறதோ அப்பதான். இப்ப ராமானுஜாரியாத் அப்படின்றது இப்ப நம்ம பார்த்துட்டு இருந்த அபாதானே பஞ்சமின்ற கேட்டகரிக்குள்ள வரும். அடியன் சொல்றேன், அது ராமசப்தம் கூட எனக்கு டைம் தான் எடுத்துருக்கேன். அப்பதான் உங்களுக்கு இந்த இடத்துல பிரிக்கணும் அப்படின்றதே தெரியும். அப்போ ஒரு சப்தம் எப்போ கண்ட்ரோல்ல இருக்கோ அப்பதான் இந்த இடத்துல பிரிக்கணும்ன்ற விஷயமே நமக்கு தெரியும். அதே மாதிரி இந்த இடத்துல சந்தியும் இருக்குன்ற விஷயம் நான் அப்பதான் தெரியும். சந்தி சமாசம் பார்க்க போறோம். சந்தி முக்கியமா தெரிஞ்சுட்டா மட்டும்தான் இந்த இடத்துல பிரிக்கணும்ன்ற விஷயம் தெரியும். அந்த சப்தம் கொஞ்சம் கண்ட்ரோல்ல இருக்கும் பொழுதுதான் இந்த இடத்துல இந்த விபக்தி வந்திருக்கு. இந்த சப்தத்தினுடைய இத்தனாவது விபக்தி இந்த இடத்துல இந்த 2 லெட்டரும் சேர்ந்து இந்த இடத்துல இப்படி தான் ஆயிருக்கு. ஆக்சுவலா இதுதானே இருக்கணும், ஏன் இங்க தா இருக்குன்ற கொஸ்டின் வரும். அப்போ இந்த சந்தி பிளே ஆகும் இந்த இடத்துல. அப்போ சந்தி கத்துக்கணும். சோ சந்தியும் ஆகுறது நமக்கு. சோ இப்போ அடியன் சொல்ல வர்றது புரியுதா? இப்போ இந்த ஒரு ராமசப்தத்தை வச்சுட்டா மட்டுமே போறோம்.
ராமானுஜாரியாக அப்படின்ற சப்தத்தினுடைய பஞ்சமி விபக்தி தான் ராமானுஜாரியாத்து அப்படின்றது பஞ்சமியில வந்திருக்கு. இது கிளியரா இருக்கு அடியன் சொல்ல வர்றது? அடியேன் புரியுது. ஸ்மிருதி புரியுது ஓகேவா? அடியன். அடியன் ஸ்மிருதி ஓகேவா? ஓகே, இப்போ அடியன்மா அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த சப்தத்தை ஃபர்ஸ்ட் பார்க்கணும். சப்தத்தை பார்த்து நமக்கு இந்த ராமாது ராமானுஜாரியாத்து அப்படின்னு ஒரு சப்தம் இருக்கிற பட்சத்துல மட்டும்தான் இந்த இடத்துல நமக்கு பிரிக்கணும்னு தெரியும். அப்புறம் ஆத்ரேயான்னு வந்திருக்கு ஏன் அப்படின்னு கேட்டா இந்த இத்து வந்து தாவா இருக்கு, அப்புறம் ஆவோட சேர்ந்து இருக்கு, அப்போ இங்க சந்தி பிளேயா இருக்கு, அப்புறம் இந்த இடத்துல இன்னும் இருக்கு, இந்த இடத்துல இந்த இத்து வந்து என்ன ஆயிருக்கு ஏன் ஆனா அது ஒரு சந்தி. சோ இந்த மாதிரி இத்தனை விஷயங்கள ஒரு ஸ்லோகாக்குள்ள இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா முதல்ல சப்தத்தை எடுத்துக்க போறோம். சப்தத்தை ஒன்னொன்னா பார்த்து ரொம்ப டீடைலா பார்க்க போறது இல்ல, ஒரு 2-3 சப்தம் பார்த்துட்டா இதே மாதிரிதான் சொல்லிட்டு முன்னாடியே. சோ அதே மாதிரி ஷேர் பண்ணி பாத்துக்கலாம். சோ இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது. இப்போ ராமசப்தத்தை மட்டும் ஒரே ஒரு கிளான்ஸ் விட்டுடுறேன், ஏன்னா அதே மாதிரி எல்லா சப்தங்களும் இருக்குன்னு சொல்றது. இது கிளியரா இருக்கு இல்லையா? நாளைக்கு என்ன பண்ணலாம், நாளைக்கு வச்சுக்கலாம் கிளாஸ், சனிக்கிழமை இல்லையா? ஒரு 1 hour கூட முடியும்னா ஒரு 1 hour வச்சு வந்துடலாம் அப்படின்னு கொஞ்சம் வச்சுக்கலாம். ஏன்னா அடியன் முக்கியமா சொல்ல வேண்டிய விஷயங்கள், அதாவது மனப்பாடம் பண்ண முடியாதவாளுக்கு ஒரு ஈஸியா ஒரு டிப் ஒண்ணு வச்சிருக்கேன், அது அடியன் சொல்லிடுறேன். அப்போ கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். அதுக்கு வேற ஒண்ணும் இல்ல, ராமசப்தம் தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும், தெரியாதவாளுக்கு சும்மா அப்படியே கிளான்ஸ் போயிட்டே இருக்கேன், அதோட முடிச்சுக்கலாம் இன்னைக்கு. அதாவது அகாராந்தகா புல்லிங்கா ராமசப்தா, ஏன் அகாராந்தம் போட்டுன்றத நேத்தே சொன்னோம். ராம அப்படின்றதா பிராதிபதிகம் ஆல முடிஞ்சிருக்கிறதுனால அடியன் 1 2 3 எல்லாம் எழுதல, பிரதமாலாம் எழுதல, ஜஸ்ட் 1 மட்டும் காமிச்சுட்டு போறேன். ராமஹ ராமவ் ராமாஹா. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, இதுல வந்து நமக்கு வந்து மத்த லாங்குவேஜ்ல இல்லாத ஒரு ஸ்பெஷல் கேஸ் என்ன அப்படின்னா, சம்ஸ்கிருதத்துல ஏகவச்சனம் த்விவச்சனம் பகுவச்சனம். மத்த லாங்குவேஜ்ல எடுத்துட்டேன்னா ஒருமை பன்மைன்னு மட்டும்தான் இருக்கும், த்விவச்சனம் இருக்காது. சிங்குலர் ப்ளூரல் மட்டும்தான் காமிப்பா, பட் டியூவல் காமிக்க மாட்டா. பட் சம்ஸ்கிருதத்துல மட்டும் டியூவல் இருக்கு அப்படின்றது ரொம்ப விசேஷமான விஷயம். அப்படி பாக்குற பட்சத்துல ஏகவச்சனம்னு சொல்லுவா, த்விவச்சனம் சொல்லுவா. இது வி த்விவச்சனம், இது மேல போட்டுட்டு கீழே வி சொல்லணும். இது மேல போட்டுட்டு கீழே பி சொல்லணும். இங்க கீழே இருக்கிறதுக்கு தான் தெரியாதவாளுக்காக சொல்றேன், ஏன்னா இது ஹிந்தில கிடையாது இந்த விஷயம். கீழே இருக்கிறதுக்கு தான் நம்ம இந்த மாத்திரா போடுறோம். அதாவது இது பி, அந்த வீங்கு இதுக்குதான் சொல்றோம். இதுதான் இது ஹாஃப் தான், அது கீழே போடுறதுக்கு தான் ஃபுல் லெட்டர். அந்த லெட்டரோடைய மாத்திரா தான் இங்க போட்டிருக்கிறது. இத தீக்கு போடல, பிக்கு தான் போட்டிருக்குன்றத புரிஞ்சுக்கணும். சோ த்விவச்சனம் பகுவச்சனம், பகுனா நிறைய, வச்சனம்ன்றது அந்த இதை சொல்றது, எத்தனை பேரை சொல்றது அப்படின்னு சொல்றது. இது ராமஹ ராமவ் ராமாஹா ஏகவச்சனத்துல, சாரி பிரதமா விபக்தியில. அடுத்தது ராமம், அப்போ ராமம் ராமனை, நான் இங்கே சொல்லிட்டே போறேன், ராமனை, இதுவும் ராமவ் தான். 2 ராமர்களை, ராமான், ராமஹ ராமவ் ராமாஹா ராமம் ராமவ் ராமான். இந்த மீட்டர்ல பண்ணேன்னா வந்துடும், அப்படி இல்லைன்னா அவளோட வச்சுக்கோங்க. திருத்தியா கரணை திருத்தியான்னு பார்த்தோம். ராமேன ராமனால், ராமாபியாம் 2 ராமர்களால், ராமைஹி, அதாவது 3 and more than 3. இது only 2, இது only 1, இது 3 and more than 3 ஞாபகம் வச்சுக்கணும். 3 and more than 3 இருந்தா ராமைஹி யூஸ் பண்ணணும். அடுத்தது ராமேன, அடுத்து பார்த்தாச்சு. அடுத்தது சம்பிரதானே சதுர்த்தின்னு பார்த்தோம். ராமாய, ராமனுக்கு நமஸ்காரம், 2 ராமர்களுக்கு நமஸ்காரம், இதேதான் வரும். சோ மனப்பாடம் பண்றது ஈஸி தான் அடியன், கஷ்டம் கிடையாது. இந்த இம்மை இப்படியும் வைக்கலாம் இப்படியும் வைக்கலாம், வச்சு 2த்தும் காமிக்கிறதுக்காக அடியன் இப்படி எழுதினது. ராமேபியஹ, ராமேபியஹ, இது ராமேபியஹ, இப்போ எழுதியிருக்கேன். ராமேபியஹ எல்லாமே நெட்ல கிடைக்கும் அடியன், சோ பாத்துக்கலாம். ராமாத்து அபாதானே பஞ்சமி, சம்பிரதானே சதுர்த்தி, அபாதானே பஞ்சமி, ராமாத்து ராமாபியாம், இதேதான் வரப்போறது. நான் இதேதான் எழுதுறேன் பாருங்க, இந்த 3த்துக்குமே ராமாபியாம் தான் எழுதிருக்கேன். ரைட்டா? ராமாபியாம் ராமேபியஹ. ஏன்னா பேச்சு வழக்குல இப்படிதான் அவ பேசியிருக்கா, அதனால இப்படிதான் போட்டிருக்காரு கிராமர். சோ ராமேபியஹ, இது 2 சேமா இருக்கும், அதுக்காக அங்க ஒரு ரவுண்டு காமிச்சிருக்கேன். அடுத்தது ராமஸ்ய, இதுதான் சம்பந்தே ஷஷ்டின்னு பார்த்தோம் இல்லையா? ராமஸ்ய
அடுத்தது ராமனுடைய பத்னி சீதா, ராமஸ்ய பத்னி சீதா அப்படி காமிக்கும் போது ராமஸ்ய ராமனுடைய அப்படின்னு காமிப்போம். ராமயோ ஓ ராமயோகோ இரண்டு ராமர்களுடைய ராமா நாம் இதுவும் பார்க்க போறோம். ஏன் இந்த நாம் வந்திருக்கு, ஏன் ராமானாம்க்கு இந்த நா போடல, அது ஒரு தனி சப்ஜெக்ட், அது ஒரு நாள்ல பார்த்துடலாம். ராமானாம் ராமர்களுடைய நிறைய ராமர்களுடைய ராமே ராமனிடத்தில் அதிகரணே சப்தமின்னு பார்த்தோம் இல்லையா, ஆதாரமா இருக்கிறது ராமே ராமனிடத்தில் எல்லாம் இருக்கு அப்படின்ற பொழுது ராமனிடத்தில் ராமே ராமயோகோ இது ரெண்டும் சேமா இருக்கும் அடியே. ராமயோகோ ராமேஷு இதுதான் சப்த 7 விபக்திகள். ராமேஷு ராமர்கள் இடத்தில் அப்படின்னு அர்த்தம். ராமர்கள் இடத்தில். இத எய்த்ன்றது நம்ம எய்த்துன்னு போட்டுக்கலாம். இது என்ன அப்படின்னு கேட்டா சம்போதனத்தை சொல்றது. ஹே ராம ராமனை கூப்பிடுறது. ஹே ராம இது வந்து பிரதமால எப்படி இருக்கோ அப்படியேதான் இருக்கும். சில இடங்கள்ல மட்டும்தான் மாறும். ஒரு 2 இடங்கள் நான் சொல்றேன். ஹே ராம ஹே ராம் ஹே ராம ஹே ராமோ ஹே ராமாஹா ஹே ராமாஹா எல்லாத்துக்கும் ஒரு ஸ்லோகம் பார்க்கலாம். பார்த்தா உங்களுக்கு ரொம்ப நல்லாவே புரியும். நம்ம தெரிஞ்சதுதான் பண்றோம் அப்படின்றத ஈஸியா புரிஞ்சுக்கலாம். அதை வச்சு புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஹே ராம ஹே ராமோ ஹே ராமாஹா இது கிளியரா இருக்கா? அடியே சோ இதுதான் கர்த்தா பிரதமா த்விதியா கர்ம த்விதியா கரணே திருதியா சம்பிரதானே சதுர்த்தி அபாதானே பஞ்சமி சம்பந்தே ஷஷ்டி அதிகரணே சப்தமி சம்போதனம் அப்படின்னு சொல்லுவா. இந்த 8வது இருக்கிறத ஹே ராம ஹே ராமோ ஹே ராமாஹா கிளியரா இருக்கா? அடியே கிளியரா இருக்கு அடியே. ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீ பக்த வத்சலாரி மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீ வாசுதேவாரி மகாதேசிகாய நமஹ. அடியே சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. அடியே 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 தன்யோஸ்மி அடியே. எனக்கு ஒரு டவுட் மாமி. சொல்றா பட் இது ரெக்கார்டிங் ஆயிருக்கா? கட் ஆயிருக்கு. இல்ல ரெக்கார்டிங்ல தான் ஸ்டில் இருக்கு. எனக்கு காமிக்கவே இல்ல அடி எனக்கு. இல்ல உங்களுக்கு ஸ்டாப் ரெக்கார்டிங் ஸ்கிரீன்ல எங்களுக்கு தெரியுது. தெரியுதா? ஓகே ஓகே தெரியுது. இப்ப தெரியுது. சொல்லுமா. மாமி அந்த த்விதியா கொஞ்சம் சப்தமா பேசேன். கொஞ்சம் சப்தமா பேசு. கேக்கலையா? ஹலோ. இப்ப நல்லா கேக்குது. சொல்லு. அந்த த்விதியா விபக்தியில நீங்க சொன்னீங்க இல்லையா, அது வந்து கர்மன்னு சொன்னேன் இல்லையா, யாருக்காவது போய் பண்றது அப்படின்னு 2 அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதுவே சதுர்த்திக்கும் வந்திருக்குல்ல, அப்ப அது டிஃபரன்ஸ் என்ன? யாரு எப்படி சொல்ற நீனு? 2 நான் எழுதினேன். நான் இந்த த்விதியாக்கு இதுக்கு எதுவுமே எழுதவே இல்லையே நானு. ஒரே நிமிஷம். ஐயன் தான் நான் எழுதினேன். தமிழ்ல நான் எழுதவே இல்லையே. இங்க பாரு. இருக்கியா? ஸ்கிரீன் ஷேர் ஆல. ஸ்கிரீன் ஷேர் ஆலியா? ஸ்கிரீன் ஷேர் ஆல? இல்ல நான் கர்ம ஐ மட்டும் தான்டா பட்டு சொன்னேன். த்விதியாக்கு நீங்க என்ன சொல்றீங்கன்னா ராமனை அப்படிங்கிற மாதிரி. ராமனை சதுர்த்திக்கு ராவனுக்கு அப்படிங்கிற மாதிரி. அப்படிதான் சொன்னேன். சதுர்த்தி தான் 2 ஃபார்ன்னு சொன்னேன். ராமனுக்கு நமஸ்காரம் சொல்லிட்டு த்விதியா சொல்லும் போது கர்மம் சொல்லிட்டு ஐயன்னு சொன்னேன். ஆப்ஜெக்ட்னு சொல்லிட்டு ராமனை கூப்பிடு. அகம் தேவம் நமாமி தேவனை சேவிக்கிறேன். அப்போ இருக்கியா? நம்ம மாமி கேக்குறதா? இப்ப கேக்குறது சொல்லு. இப்போ நம்ம ஒரு சென்டென்ஸ்ல வந்து ராமன் வந்து லக்ஷ்மணனுக்கு பழத்தை கொடுத்தான் அப்படின்னு சொல்லும் போது லக்ஷ்மணன் தானே இங்க ஆப்ஜெக்ட். லக்ஷ்மணனுக்கு தானே கொடுத்தான். லக்ஷ்மணன் ஐயன் எங்க வருதோ அங்க மட்டும்தான் பட்டு யூஸ் பண்ண முடியும். வித்தியா லக்ஷ்மணாய பலம் தததி அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? லக்ஷ்மணன்
லக்ஷ்மணுக்கு பழத்தை கொடுத்தான்னா லக்ஷ்மணுக்குன்னு தானே இருக்காங்க. ஓகே, லக்ஷ்மணைன்னு இல்லையே. ராமன் லக்ஷ்மணை கூப்பிட்டான்னு சொல்லும்போது நீ லக்ஷ்மணம்னு சொல்லலாம். புரியுறதா? நான் உனக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஸ்லோகா சொல்றேன், ரொம்ப பிடிச்ச ஸ்லோகா, ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஸ்லோகா. சரியா? அதுதான் என்ன பண்ணணும்னா நம்ம உங்களோட லாங்குவேஜ் தமிழோ இங்கிலீஷோ அதுல அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணிட்டேன்னா ஈஸியா நம்ம கொண்டு வந்துடலாம். அவ்வளவுதான். ஓகே மாமி, தேங்க்யூ. தேங்க்யூ. நாளைக்கு எத்தனை மணிக்கு வரும்? இதே 9:30